நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்யற அரசியல். நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். எல்லாம் இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it, டிவிகே will conquer it. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட, எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். சும்மா சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது, இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது.